மருத்துவமனைகளில் வெளிநோயாளி சிகிச்சைக்கான கட்டணம் கடுமையாக உயர்ந்திருப்பதால் சென்னையில் வசிக்கும் பெண்கள் மருத்துவ பரிசோதனைகளை தள்ளி போடும் ஒரு அபாயகரமான சூழல் உருவாகியுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் வெளிநோயாளி சிகிச்சைக்கான செலவு கடுமையாக உயர்ந்துள்ளதால் நடுத்தர மற்றும் குறைந்த வருவாய் கொண்ட பெண்கள் மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சையை தவிர்க்கும் அபாயகரமான சூழல் உருவாகியுள்ளதாக ஒரு ஆய்வில் தெரியவந்துள்ளது. ஸ்ரீ ராமச்சந்திரா உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையில் வசிக்கும் பெண்களிடையே நடத்திய விரிவான ஆய்வில் இந்த அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த ஆய்வின்படி சென்னையில் வசிக்கும் பெண்களின் சராசரி குடும்ப வருமானம் மாதம் 89,000 ரூபாய். ஒரு பெண் சராசரியாக மாதம் 3,626 ரூபாய் வரை மருத்துவ பரிசோதனை மற்றும் மருந்துகளுக்காக செலவிடுகிறார். துரதிருஷ்டவசமாக பெரும்பாலான மருத்துவ காப்பீடுகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு மட்டுமே பலனளிக்கின்றன. இதனால் ஆரம்பகட்ட பரிசோதனைகள், ஸ்கேன் மற்றும் தொடர் ஆலோசனைகளுக்கான முழு செலவையும் பெண்களே ஏற்க வேண்டியுள்ளது. நிதி நெருக்கடி காரணமாக பல பெண்கள் நோயின் அறிகுறிகள் தெரிந்தும் மருத்துவரை பார்ப்பதை தள்ளி போடுகின்றனர் அல்லது சிகிச்சையை பாதியிலேயே நிறுத்திவிடுகின்றனர். இது நீண்ட கால ஆரோக்கியத்தை பாதிப்பதோடு பின்னாட்களில் மிகப்பெரிய அறுவை சிகிச்சைகளுக்கு வழிவகுக்கிறது. 2030ஆம் ஆண்டிற்குள் அனைவருக்கும் ஆரோக்கியத்தை உறுதி செய்தல் என்ற இலக்கை எட்ட வேண்டுமானால் அரசு மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள் வெளிநோயாளி சிகிச்சைக்கான செலவுகளையும் உள்ளடக்கிய திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று இந்த ஆய்வு பரிந்துரைக்கிறது. இல்லையெனில் பொருளாதார சுமை பெண்களின் அடிப்படை சுகாதார உரிமையை பறிக்கும் காரணியாக மாறும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர்.